நாம் 1 கொரிந்தியர் 1:9 இயேசு கிறிஸ்துவோடு ஐக்கியமாய் இருக்கிறதற்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்ற ஒரு கருத்தை உங்களோடு சொன்னேன். அந்த வசனத்தை வாசிக்கலாம். நம்முடைய குமாரனும் நம்முடைய கர்த்தருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவனுடைய ஐக்கியமாய் இருப்பதற்கு, இயேசு கிறிஸ்துவுடனே ஐக்கியமாய் இருப்பதற்கு உங்களை அழைத்த தேவன் உண்மை உள்ளவர். உங்களை அழைத்த தேவன் உண்மை உள்ளவர். உங்களை அழைத்த தேவன் உண்மை உள்ளவர். எதற்கு அழைத்தார் தெரியுமா? இயேசு கிறிஸ்துவோடு ஐக்கியமாய் இருப்பதற்கு. அந்த ஃபெல்லோஷிப், அந்த யூனியன், யாருக்கும் இடையே ஒரு ஐக்கியம் என்றால் இயேசு கிறிஸ்துவுக்கும் நமக்கும் இடையே உள்ள ஐக்கியம். ஒருவன் ரட்சிக்கப்படுவது கர்த்தர் சபையிலே கொண்டு சேர்க்கிறார். சபையோடு ஐக்கியப்படுத்துவது எதற்காக என்றால் இயேசுவோடு உள்ள ஐக்கியம் வளருகிறதற்காக. இயேசுவோடு உள்ள ஐக்கியம் வளருகிறதற்காக. ரட்சிக்கப்பட்ட போது சபையில் சேர்க்கப்பட்டீர்கள். சில நேரம் 50 ஆண்டுகள் 70 ஆண்டுகளுக்கு முன்னால் உங்களுக்கு நடந்திருக்கலாம், அல்லது 10 ஆண்டுகளுக்கு முன்னால். நீங்கள் ஒருவேளை குழந்தையாகவே இந்த சபையில் வந்துட்டு இருக்கலாம். ஆனால் ஒரு நாள் கர்த்தர் உங்கள் பாவங்களை குறித்து உணர்வு கொடுத்து உங்களை ரட்சித்தார். அந்த ரட்சிக்கப்பட்ட போது தான் நீங்கள் தேவ சபையோடு இணைந்தீங்க. மற்றபடி கட்டடத்துக்குள்ளே வருகிற அனுபவம் இருந்தது. ஆனால் கிறிஸ்துவின் சரீரத்தில் இணைந்தது ரட்சிக்கப்பட்ட போது தான். ஏன் அந்த ரட்சிப்பை கொடுத்தார் என்றால் நமக்கும் கிறிஸ்துவுக்கும் உள்ள ஐக்கியம் பலப்படுவதற்கு. நான் உங்களோடு சொல்லுகிறேன், பவுல் சொல்லுகிற அதே காரியத்தை இந்த சபைக்கும் நான் பேசுகிறேன். பவுல் சொல்லுகிறது என்னென்றால், கொருந்து சபையாரே, கொருந்து பட்டணத்தில் இருக்கிற ஆவிக்குரிய சபையே, அந்த சபைக்கு அவர் எழுதுகிறார், உங்களை தேவன் அழைத்தார். எதற்கு தேவன் அழைத்தார் என்றால் இயேசு கிறிஸ்துவோடு கூட ஐக்கியமாய் இருக்கிறதற்கு. இயேசு கிறிஸ்துவோடு கூட ஐக்கியமாய் இருக்கிறது. நம்முடைய ஐக்கியம் கிறிஸ்துவோடு கூட இருப்பதாக. நம்முடைய ஐக்கியம் கிறிஸ்துவோடு கூட இருப்பதாக. நம்முடைய ஐக்கியம் கிறிஸ்துவோடு எப்படி இருக்க வேண்டும், அதை புரிந்து கொள்ள 7 உவமானங்களை உங்களுக்கு சொல்ல நான் பிரயாசப்படுகிறேன். நம்முடைய ஐக்கியம் கிறிஸ்துவோடு எப்படி இருக்க வேண்டும், எப்படிப்பட்ட ஒரு ஐக்கியம். இந்த சிலர் சொல்லுவாங்க, நகையும் சதையும் போல அப்படின்னு சொல்லுவாங்க. பார்த்தீங்களா? நகமும் சதையும் அவங்க இணைஞ்சிருக்கிறத குறித்து ஒரு உவமானம். இதே போல இயேசுவும் நாமும் இணைந்திருக்கிறதை குறித்து வேதத்திலிருந்து 7 உவமானங்களை எடுத்து பார்க்க முடியும். அதில் ஒன்றை போன பாடத்தில் நான் உங்களுக்கு சொன்னேன். என்ன தெரியுமா? அது செடியும் கொடியும் போல. நான் உங்களுக்கு போன பாடத்தில் கிறிஸ்துவுக்கும் நமக்கும் இடையே உள்ள ஐக்கியம் எப்படிப்பட்டது என்றால் ஒரு செடியும் கொடியும் போல. பைபிள் அப்படி சொல்லுது. எப்படி சொல்லுதுன்னா, செடி கூட நிறைய செடி வளரும், செடி கூட நிறைய செடி வளரும், ஆனால் செடியில் சில கொடி வளரும். ஆமென். செடியோடு கூட நிறைய செடி வளரும், கட்டு செடிகள் எல்லாம் வளரும். ஆனால் திராட்சை செடியோடு சில கொடி வளரும். நீங்களும் நானும் செடியோடு வளருகிற செடி அல்ல, செடியோடு வளருகிற கொடி. ஆமென். செடியோடு வளருகிற செடியெல்லாம் இண்டிபெண்ட். தே ஆர் இண்டிபெண்ட், நாட் டிபெண்ட். அவங்கெல்லாம் சுதந்திர பறவை மாதிரி. ஆனால் செடியோடு உள்ள கொடி இட் இஸ் டிபெண்ட். அப்படின்னா சார்ந்திருக்கிறது. இன்னைக்கு இயேசு செடி, நானே மெய்யான திராட்சை செடி, நீங்கள் கொடிகள்னு சொன்னார். என் கூட வளருகிற செடிகள்னு சொல்லலை. அப்போ அவருக்கும் நமக்கும் இடையே ஐக்கியம் எப்படிப்பட்டது அப்படிங்கிறதை புரிந்து கொள்ள வேண்டும். அது செடியும் கொடியும் போன்றது. இணைஞ்சிருக்கிறோமா? வளருகிறோமா? சுத்தம் செய்யப்படுகிறோமா? அதிக கனிகள் கொடுக்கும்படி அதை சுத்தம் பண்ணுகிறார். யார் போய் பக்கத்தில் வளருகிற காட்டு செடியை சுத்தம் பண்ணுவார்? ஐயோ, அதில் ஒரு பூச்சி இருக்குது, நல்லா கடிக்கட்டும் அதை, நல்லா கடிக்கட்டும் அதை. ஆனால் அதே இது திராட்சை செடியில் இருக்கிற கொடியில் பூச்சி இருக்குது, ஐயோ இது பலனை கொடுக்காதபடி கெடுக்குமே,
பாதுகாப்பு கிடைக்குது, சுத்தம் செய்யப்படுதல் நடக்குது. கொடிக்கு தான் இந்த பாக்கியம் கிடைக்கும். ரெண்டாவது ஒரு ஓமானத்தை இன்று நான் உங்களோடு சொல்ல விரும்புகிறேன். கிறிஸ்துவுக்கும் நமக்கும் இருக்கிற ஐக்கியத்தை வெளிப்படுத்துகிற ஓமானம். எப்படி ஒரு செடியும் கொடியும் ஐக்கியமாக இருக்குதோ அதே மாதிரி நாமும் இயேசுவோடு ஐக்கியமாக இருக்க வேண்டும் என்று சொன்னேன். ரெண்டாவது ஒரு காரியத்தை உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். இயேசுவுக்கும் நமக்கும் இடையே உள்ள உறவை வெளிப்படுத்துகிற ஒரு ஐக்கியத்தை வேதாகமம் அநேக ஐக்கியத்தின் ஓமானங்களை சொல்ல நான் உங்களோடு யோவான் சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் அதில் இருக்கிற 11ஆம் வசனத்தில் கிறிஸ்துவுக்கும் நமக்கும் இருக்கிற ஐக்கியம் எப்படிப்பட்ட ஐக்கியம், செடியும் கொடியும் போல இங்கே இன்னொரு காரியத்தை ஒப்பிட்டு சொல்லுகிறது. வாசிக்கலாம். நானே நல்ல மேய்ப்பன், நல்ல மேய்ப்பன் ஆடுகளுக்காக தன் ஜீவனை கொடுக்கிறான். இங்கே மேய்ப்பன் ஆடுகள் எப்படி இணைஞ்சிருக்குதோ அப்படி கிறிஸ்துவும் அவருடைய ஜனங்களும் இணைந்திருக்க வேண்டும் என்று குறிப்பிடுகிறார். நானே நல்ல மேய்ப்பன். அப்போ மேய்ப்பனும் ஆடுகளுக்கும் உள்ள உறவு தான் கிறிஸ்துவுக்கும் நமக்கும் இடையே உள்ள உறவு. நாம் அதை புரிந்து கொள்ள வேண்டும். சில ஓமானங்கள் வாயிலாக நாம் உண்மைகளை கற்றுக்கொள்ளும் போது அதை நாம் எனக்கும் கிறிஸ்துவுக்கும் என்ன ஐக்கியம், எனக்கும் கிறிஸ்துவுக்கும் என்ன ஐக்கியம். இப்போ இந்த சர்ச்சில் நீங்கள் நிறைய உங்களுக்கு சொந்தக்காரவங்களாக இருப்பாங்க. எனக்கு அக்காவா, எனக்கு அண்ணியவா, அப்படி சில நேரம் இங்கே வந்து சொல்லும்போது கூட பிரதர் ஜான்சன்னு சொல்லாமல் சில நேரம் மாமான்னு வந்துடுது வாயில். ஏன்னா உறவுங்கிறது ஐக்கியத்தை காட்டுகிறது. என்ன ரிலேஷன்ஷிப். இதே போல ஆண்டவருக்கும் நமக்கும் இடையே ஒரு உறவு உண்டு. கிறிஸ்துவோடு ஐக்கியமாய் இருக்கிறதற்காகவே தேவன் நம்மை அழைத்திருக்கிறார் என்கிறதை புரிய வேண்டும். அந்த கிறிஸ்துவோடு உள்ள ஐக்கியத்தை வெளிப்படுத்துகிற ரெண்டாவது ஒரு ஓமானத்தை நான் இங்கே சொல்லுகிறேன். மேய்ப்பன் ஆடுகளுக்கு இடையே எப்படிப்பட்ட ஒரு ஐக்கியம் இருக்குமோ அப்படிப்பட்ட ஐக்கியம் நமக்கும் கிறிஸ்துவுக்கும் இடையே இருக்க வேண்டும். நானே நல்ல மேய்ப்பன். யார் சொன்னது? இயேசு சொன்னார். அப்போ இயேசு தன்னை என்ன விதத்தில் வெளிப்படுத்துகிறார் என்றால் மேய்ப்பன் என்று வெளிப்படுத்துகிறார். அப்போ ஆடுகள் அவருக்கு இருக்கிறதா சொல்றார். என் ஆடுகள் அப்படின்னு சொல்றார். என் ஆடுகள். இப்போ உங்களில் யாராவது ஆடு வளர்க்குறீங்கன்னா என்கிட்ட சொல்லுவீங்க, பாஸ்டர் என்னுடைய ஆட்டுக்கு சோம் இல்லை அப்படின்னு சொல்லுவீங்க. நான் உடனே மூத்த பையனுக்கா, ரெண்டாவது பையனுக்கா, மூணாவது பிள்ளைக்கான நினச்சிட்டு இருப்பேன். இல்லை, என் ஆட்டுக்கு சோம் இல்லைன்னொன்னே அப்போ நினைப்பேன் அவங்க வளர்க்குற ஆடுக்கு சோம் இல்லை போல், அது சரியாக தண்ணி குடிக்கலை அப்படின்னு சிலர் சொல்லுவாங்க. அப்போ அவங்க ஆடுன்னு சொன்னால் அது அவங்களுக்கு 4 கால் மிருகஜீவன். ஆனால் இயேசு கிறிஸ்து தனக்கு ஆடுகள் என்று சொல்லுவது தம்முடைய ஜனங்களை குறிக்கும். தம்முடைய ஜனங்களைத்தான் அவர் ஆடுகள் என்று குறிப்பிடுகிறார். 74ஆம் சங்கீதத்தில் 1ஆம் வசனத்தில் நாம் அவர் மேய்ச்சலின் ஆடுகள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. 74ஆம் சங்கீதம் 1ஆம் வசனத்தை வாசிக்கலாம். தேவனே, நீர் எங்களை என்றென்றைக்கும் ஏன் தள்ளி விடுகிறீர்? உமது மேய்ச்சலின் ஆடுகள் மேல் உமது மேய்ச்சலின் ஆடுகளின் மேல் உமது கோபம் ஏன் புகைகிறது? உமது கோபம் ஏன் புகைகிறது? சங்கீதக்காரன் கேட்கிறாரு, உமது மேய்ச்சலின் ஆடுகளின் மேல் உமது கோபம் ஏன் புகைகிறது என்று எழுதுகிறார். அதே நேரத்தில் 79ஆம் சங்கீதம் 13ஆம் வசனத்தை கூட வாசிக்கலாம். அங்கே அதே சங்கீதக்காரன் அவருடைய ஆடுகளை குறித்து சொல்லும் போது எழுதுகிறார், அப்பொழுது உம்முடைய ஜனங்களும் உம்முடைய மேய்ச்சலின் ஆடுகளுமாகிய நாங்கள் உம்மை என்றென்றைக்கும் புகழுவோம். உம்முடைய மேய்ச்சலின்
ஆடுகளாகிய நாங்கள் என்று எழுதுகிறார். அப்போ ஆடுகள் யாரை குறிக்கிறது? அவருடைய ஜனங்களை குறிக்கிறது. தாவீதும் தன்னையும் ஆண்டவருக்குரிய ஆடாக அவர் கூறுகிறார். தன்னையும் ஒரு ஆடாக. ஆண்டவர் இயேசுவும் தம்மை பின்பற்றுகிறவர்களை வேதத்தில் நிறைய மக்கள் நிறைய மிருகங்களுக்கு ஒப்பிட்டு பேசப்பட்டிருக்கிறாங்க. சிலரை ஓநாய்கள் அப்படின்னு கூப்பிட்டுருக்கிறார், சிலரை விரியன் பாம்புகள் என்று சொல்லியிருக்கிறார், சிலரை சிங்கங்கள் என்று சொல்லியிருக்கிறது. இப்படிப்பட்ட நல்ல வார்த்தைகள். ஆனால் அவருடைய ஜனங்களை ஆடுகள் என்று குறிப்பிட்டிருக்கிறார். நாம் அவர் மேய்ச்சலின் ஆடுகள். இந்த சீஷர்களை ஆண்டவர் ஊழியத்துக்கு அனுப்பும்போது அவர் மத்தேயு 10ஆம் அதிகாரத்தில் 16ஆம் வசனம் 16 10ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில் நான் உங்களை எப்படி அனுப்புகிறேன்னு சொன்னால் அவர் சொல்கிறாரு, ஆடுகளை எப்படி ஓநாய்களுக்குள்ள அனுப்புகிறாங்களோ அனுப்பப்படுமோ பயமுள்ள இடத்துல, அதே போல நான் உங்களை அனுப்புகிறேன் என்று சொல்லுகிறார். அந்த வசனத்தை வாசிக்கலாம். ஆடுகளை ஓநாய்களுக்குள்ளே அனுப்புகிறது போல இதோ நான் உங்களை அனுப்புகிறேன். ஆகையால் ஆடுகளை ஓநாய்களுக்குள்ளே அனுப்புகிறது போல இதோ நான் உங்களை அனுப்புகிறேன் என்று எழுதுகிறார். அப்போ அங்கே ஆடுகள் அவர் சொல்றது 12 சீஷர்களை குறிக்கும். எப்படி ஓநாய்களுக்குள்ளே ஆபத்தான இடத்துல போதோ ஆடுகள், அதே மாதிரி உங்களையும் நான் அனுப்புகிறேன் என்று சொல்லி இயேசு குறிப்பிடுகிறவராய் இருக்கிறார். மத்தேயு 15:24 எடுத்தால், காணாமல் போன இஸ்ரவேல் வீட்டாரை காணாமல் போன ஆடுகள் என்று குறிப்பிடுகிறதை நாம் வாசிக்க முடியும். 15:24. அதற்கு அவர், காணாமல் போன ஆடுகளாகிய இஸ்ரவேல் வீட்டாரிடத்திற்கு, காணாமல் போன ஆடுகளாகிய என்று அவர் சொல்லிவிட்டு அதை யார் என்று அவர் குறிப்பிடுகிறார் என்றால் இஸ்ரவேல் வீட்டார் என்று குறிப்பிடுகிறார். அப்போ அங்கே ஆடுகளை இது ஆடுகள் ஜனங்களை குறிக்கும் என்கிறதை நான் உங்களுக்கு வேதத்திலிருந்து சில ஆதார வசனங்களை உங்களுக்கு தந்து கொண்டிருக்கிறேன். இங்கே இஸ்ரவேல் வீட்டாரை காணாமல் போன ஆடு. அதே போல் மத்தேயு 25 நியாய தீர்ப்பில் நிறுத்தும்போது ஜனங்களை ஆடுகளுக்கு ஒப்பனையாக சொல்லியிருக்கு. அவங்க ஆடுகள் அல்ல, ஆடுகளுக்கு ஒப்பனையா. செம்மறி ஆடையும் வெள்ளாடையும் அவர் பிரிப்பார் அப்படின்னு மத்தேயு சுவிசேஷம் 25ஆம் அதிகாரம் 32, 33 ஆகிய வசனங்களை வாசிக்கலாம். அப்பொழுது சகல ஜனங்கள் அவருக்கு முன்பாக சேர்க்கப்படுவார்கள். மேய்ப்பனானவன் செம்மறி ஆடுகளையும். பார்த்தீங்களா, மேய்ப்பனுக்கும் ஆடுகளுக்கும் உள்ள உறவைத்தான் நான் இன்னைக்கு சொல்ல விரும்புகிறேன். அதில் மேய்ப்பன் யார் என்றால் இயேசு என்றும், ஆடுகள் யார் என்றால் ஜனங்கள் என்றும் நான் உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறேன். மெய்ப்பனானவன் செம்மறி ஆடுகளையும் வெள்ளாடுகளையும் வெவ்வேறாக பிரிக்கிறது போல அவர்களை அவர் பிரித்து. பாத்தீங்களா, வெள்ளாடுகளையும் செம்மறி ஆடுகளையும் பிரிப்பது போல அவர் மெய்ப்பன் இருந்து பிரித்து செம்மறி ஆடுகளை தமது வலது பக்கத்திலும் வெள்ளாடுகளை தமது இடது பக்கத்திலும் நிறுத்துவார். போதும். அப்போ மெய்ப்பன் இயேசு எல்லா காலகட்டத்திலும் பார்த்தாலும் ஜனங்களை ஆடுகளுக்கு ஒப்பனையாய். ஒரு வசனத்தை கூட இதற்கு உதவியாக சொல்லுகிறேன். மத்தேயு 26ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். மெய்ப்பனை வெட்டுவேன் அப்படின்னு சொல்றார். அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி, மெய்ப்பனை வெட்டுவேன். இது இயேசு அடிக்கப்படுவதை குறித்தும் அவர் எடுத்துக்கொள்ளப்படுவதை குறித்தும் மெய்ப்பனை வெட்டுவேன், மந்தையின் ஆடுகள் சிதறடிக்கப்படும் என்று. மந்தையின் ஆடுகள் அப்படின்னா ஜனங்களை குறிக்கும். ஆடுகள் சிதறடிக்கப்படும் என்று எழுதியிருக்கிறபடி இந்த ராத்திரியிலே நீங்கள் எல்லாரும் என் நிமித்தம் இடர். இயேசு பிடிக்கப்படுவதை குறித்து. அப்போ அதுல மெய்ப்பன்னு சொல்றது இயேசுவை குறிக்கும். ஆடுகள் என்று சொல்லுவது
அவருடைய பந்தியில், அதுக்கு முன்னால் கொஞ்சம் முன்னால் தான் 27ஆம் வசனத்தில் கர்த்தருடைய பந்தியில் பங்கு பெறுறது இருக்கிறது. அந்த பாத்திரத்தையும் எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அவர்களுக்கு கொடுத்து நீங்கள் இதிலே பானம் பண்ணுங்கள்னு சொல்லி அந்த கர்த்தரின் பந்தி முடிஞ்சு ஒலிவ மலைக்கு கூட்டிகிட்டு போகிறார். அப்போ கர்த்தருடைய பந்தியில் பங்கு பெறுகிறவர்கள் ஆடுகள், அந்த அவருடைய ஆடுகள். அவருடைய ஆடுகள் எல்லாரையும் அவருடைய ஆடுகள்னு சொல்ல முடியாது. அவரோடு இருக்கிறவர்கள், சீஷர்கள், கர்த்தருடைய பந்தியில் பங்கு பெறுகிறவர்கள், அவரை பின்பற்றுகிறவர்கள், அவர்களை தான் அவர் ஆடுகள் என்று சொல்லுகிறார். தன்னுடைய ஆடுகளாக அவர் மெய்ப்பனாய் இருக்கிற அவருடைய ஆடுகளாக அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அவருடைய ஆடுகளாக கர்த்தருடைய பந்தியில் பங்கு பெறுகிற அவருடைய சீஷர்கள் ஆடுகளாக எண்ணப்படுகிறார்கள். சரி, அப்போது ஆடுகள் என்றால் ரட்சிக்கப்பட்டவர்கள், ஆடுகள் என்றால் அவரை பின்பற்றுகிறவர்கள், ஆடுகள் என்றால் அவருடைய சீஷர்கள், ஆடுகள் என்றால் அவருடைய பந்தியிலே பங்கு பெறுகிறவர்கள். இப்படிப்பட்ட பல அர்த்தங்களை நான் உங்களுக்கு சொன்னேன். ஆட்டுக்கும் மெய்ப்பனுக்கும் இடையே உள்ள உறவு எப்படிப்பட்டதோ அப்படிப்பட்ட நல்ல உறவு நமக்கும் இயேசுவுக்கும் இருப்பதாக. அல்லேலூயா. பைபிளில் சில மெய்ப்பர்களை பார்க்குறோம். சில மெய்ப்பர்களையும் அவருடைய ஆடுகளையும் கூட நம்ம பார்க்க முடியும். மெய்ப்பர்களையும் அவருடைய ஆடுகளையும் கூட பார்க்க முடியும். உதாரணத்துக்கு நான் 2 பேரை சொல்லுகிறேன். ஒன்று தாவீதும் அவனுடைய ஆடுகளும். தாவீதும் அவனுடைய நல்ல மெய்ப்பன், நல்ல மெய்ப்பன். தாவீதும் அவனுடைய ஆடுகளும் எப்படி ரொம்ப ஐக்கியமாக அவன் ஒழுங்காக கூட்டிகிட்டு போயிடுவான். ஒழுங்காக ஆடுகளை ஆடுகளை அவ்வளவு நேசித்தான். அவ்வளவு ஆடுகளை, ஆண்டவரையும் அதிகமாக நேசித்தான். அதுக்கு அடுத்தது அதை வாயில்லா ஜீவன்னு சொல்லுவாங்களோ, வாய் உண்டு, நம்ம கொடுக்கணும், அதுக்கு சாப்பாடு அதுக்கு கொடுக்கணும். தனக்கு வீட்டில் தனக்கு இடத்துல ஒரு பெரிய பலி விருந்து நடக்கும்போது கூட அந்த விருந்தில் தான் இருக்காமல் ஆடுகளை கூட்டிகிட்டு போகிறான். ஆட்டுக்கு ஃபாஸ்டிங் தெரியுமா? 3 நாள் ஃபாஸ்டிங் ஆகும்னு சொல்லி அதுக்கு சாப்பாடு கொடுக்காமல் இருந்தால் என்ன ஆகும்னு நான் கேட்குறேன். ஞாயிற்றுக்கிழமை ஆடு, இன்றைக்கி உனக்கு தண்ணி தர மாட்டேன், நான் சர்ச்சுக்கு போனோம். இல்லை, பாவம், பட்டினி போடாதுங்க. ஆடுலாம் வளர்த்தா அது மிருக ஜீவன்கள் எல்லாம் அன்று நினிவேயில் அது ஏன்னா அன்னைக்கு முழு உபவாசம். ஏன்னா அடுத்தது சாவு வரும்னு தெரிஞ்சிட்டு, அதனால் ஒரு பெரிய உபவாசம். இது ஞாயிற்றுக்கிழமைனா காலையில் ஆட்டுக்கெல்லாம் தண்ணி வச்சுட்டு, அதுக்காக 9 மணிக்கு தண்ணி வச்சுட்டு இருக்காதுங்க, 8 மணிக்கு சர்ச்சுக்கு வர்றோடா. அதுக்கு முன்னாலே என்ன செஞ்சுருங்க, அதுக்கு ஆட்டுக்கு வைக்க வேண்டியதெல்லாம் வச்சுருங்க. தாவீது தன்னுடைய ஆடுகளை ரொம்ப நேசித்தான். அந்த ஆடுகளுக்காக தன் ஜீவனை கூட கொடுக்க ஆயத்தமானான். ஆமென். ஜீவனை கூட. நம்ம ஆடு மேய்ச்சிட்டு இருக்கும்போது ஒரு நாய் விரட்டுனா கூட நம்ம ஓடி தப்பிக்கொள்ள பிரயாசப்படுவோம். ஒரு நாய் விரட்டுனா கூட. சிங்கம் வேண்டாம், கரடி வேண்டாம். நமக்கு சிங்கம் கரடி வந்தால் அப்புறம் எங்கே இருப்போமோ தெரியாது. இந்த லோத்தை போல தான் மனைவி எங்கேயோ, அவ 2வது. நம்ம உயிரை காப்பாற்றணும். முதல்ல போய் அங்கே போனப்புறம் பார்த்தப்புறம் தான் அவளை காணும். சிலர்லாம் தொலைஞ்சு போனதை தேடுறதே கிடையாது. போனது போட்டு ஆடுகளுக்காக அவ்வளவு தூரம். அதான் மெய்ப்பன் ஆடுகள் உறவு. ஒரு விசை ஒரு சிங்கம் வந்தது, ஒரு விசை ஒரு கரடி வந்தது. அந்த 2ம் வந்த நேரம் தான் என்ன செய்தான் என்பதை அவன் சொல்லுகிறான். ஆடுகளின் வாயில் அதுக்கு தேவை ஆடு தான். உங்களை ஒன்றும் கிடைக்காது. அதுக்கு ஒரு ஆடு கொடுத்துட்டா வயிறு நிறைஞ்சிரும். சரி, 100ல் 1 போகுது, போட்டு நம்மளை ஒன்றும் செய்யலல்ல. ஐயோ, இந்த மேய்ப்பன் அப்படி அல்ல, 100ம் என்னுடையது, அதை காக்கும் பொறுப்பு எனக்கு உண்டு. அப்போ இவனுக்கு தெரியும், அந்த ஆட்டை
பிடிக்க வருகிற சிங்கத்துக்கு எதிராக போனால் நம்மளை சேதப்படுத்தும்னு தெரியும். ஆனால் அவன் உள்ள என்ன தெரியும், இவனுக்கு ஒன்றும் சிங்கம் கிழிக்க தெரியாது. இவன் எங்கேயாவது 3 வருஷம் காலேஜ் படித்தானா சிங்கம் கிழிப்பது எப்படி? ஷார்ட் டேர்ம் கோர்ஸ், 6 மாத கோர்ஸ் படிச்சுட்டு வந்திருக்காரு. மாடு மேய்க்கும் போது சிங்கத்தை எதிர்ப்பது எப்படி? ஒரு ட்ரைனிங் கிடையாது. இவனுக்கு தெரியாது சிங்கம் வந்தால் நம்ம போய் அடிச்சிடலாம் அப்படின்னு. இவனுக்குள்ள இருக்கிற ஒரே வீராப்பு ஏன் ஆடுகள். அதான் மேய்ப்பனுக்கும் ஆடுகளுக்கும் இடையே உள்ள உறவு. கிறிஸ்துவுக்கும் நமக்கும் இருக்கிற உறவை இயேசுவே சொல்றாரு, நான் மேய்ப்பன், நீங்கள் ஆடுகள். ஒரு தாவீது தன் ஆட்டுக்காக இந்த அளவுக்கு இருப்பான் என்றால் எந்த அளவுக்கு நம்முடைய பரம மேய்ப்பன் நமக்காக இருப்பார் என்கிறதை புரிந்து கொள்ளுங்கள். தெரியும் சாத்தானை எதிர்த்தா தான் மேலே பாய்வான், பாயட்டுமே பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி தான் மெய்ப்பன் ஆடுகளுக்காக இறங்கி போகிறான். ஆடுகள் பாதுகாக்கிறதுக்காக, ஆடுகளை பாதுகாக்கிறதற்காக அவன் எடுக்கிற முயற்சி. அந்த தாவீதும் அவனுக்கு ஆடுகளையும் கொஞ்சம் ஒப்பிட்டு படித்தா நமக்கு தெரியும் கிறிஸ்துவுக்கும் நமக்கும் இடையே உள்ள ஐக்கியம் எப்படிப்பட்டது என்று புரிய முடியும். இன்னொரு சம்பவம் கூட ஆடுகளுக்கும் மெய்ப்பனுக்கும் இடையே உள்ள உறவை நான் சொல்ல விரும்புகிறேன். அது 2 சாமுவேலின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம். 2 சாமுவேல் 12ஆம் அதிகாரத்தில் முதல் 4 வசனத்தை வாசிக்க கேட்கலாம். அப்புறம் சொல்ல, அது ஒரு தரித்திரனும் அவனுக்கு ஆடும், ஐஸ்வர்யமானும் அவனுக்கு ஆடும் வேற. அங்கே தரித்திரனும் அவனுக்கு ஆடும் 2 பகுதி சொல்லியிருக்கு. ஐஸ்வர்யவான்கிட்ட இருக்கிற நிறைய ஆடுகளும் சொல்லியிருக்கு, தரித்திரன்ட்ட இருக்கிற ஒரு ஆடும் சொல்லியிருக்கு. நான் உங்களுக்கு கிறிஸ்துவுக்கும் நமக்கும் உள்ள ஐக்கியத்தை காட்ட இந்த தரித்திரனுக்கும் அவனுக்கு இருந்த ஒரே ஆட்டுக்கும் இடையே இருந்த ஒரு ஐக்கியத்தை பாருங்களேன். அந்த ஐக்கியம்தான் நமக்கும் கிறிஸ்துவுக்கும் உள்ள ஐக்கியம். அந்த முதல் 4 வசனத்தையும் தொடர்ந்து வாசிக்கலாம். கர்த்தர் நாத்தானை தாவீதினிடத்தில் அனுப்பினார். இவன் அவனிடத்தில் வந்து அவனை நோக்கி, ஒரு பட்டணத்தில் 2 மனுஷர்கள் இருந்தார்கள். ஒருவன் ஐஸ்வர்யவான், மற்றொருவன் தரித்திரன். ஐஸ்வர்யவானுக்கு ஆடு மாடுகள் வெகு திரளாய் இருந்தது. தரித்திரனுக்கோ தான் கொண்டு வளர்த்த ஒரே ஒரு சின்ன ஆட்டுக்குட்டியை தவிர வேறொன்றும் இல்லாதிருந்தது. அது அவனோடும் அவன் பிள்ளைகளோடும் கூட இருந்து வளர்ந்தது. அவன் வாயின் அப்பத்தை தின்று அவன் பாத்திரத்திலே குடித்து அவன் மடியிலே படித்து கொண்டு அவனுக்கு ஒரு மகளை போல இருந்தது. அந்த ஐஸ்வர்யவானிடத்தில் வழிப்போக்கன் ஒருவன் வந்தான். அவன் தன்னிடத்தில் வந்த வழிப்போக்கனுக்கு சமையல் பண்ணுவிக்க தன்னுடைய ஆடு மாடுகள் ஒன்றை பிடிக்க மனதில்லாமல் அந்த தரித்திரனுடைய ஆட்டுக்குட்டியை பிடித்து அதை தன்னிடத்தில் வந்த மனுஷனுக்கு சமையல் பண்ணுவித்தான் என்றார். சரி, அதில் தரித்திரனுக்கோ தான் கொண்டு வளர்த்த ஒரே ஒரு சின்ன ஆட்டுக்குட்டியை தவிர வேறு ஒன்றும் இல்லை. தரித்திரனுக்கோ தான் கொண்டு வளர்த்த ஒரே, அப்போ அந்த மெய்ப்பன் என்ன செஞ்சிருக்கான் தெரியுமா? அந்த ஆட்டை வளர்த்துருக்கான், ஒரே ஆட்டை. அதுக்குள்ள ஒரு உறவை பாருங்களா. அதை தொடர்ந்து சொல்லியிருக்கு, அது அவனோடும் அவன் பிள்ளைகளோடும் கூட வளர்ந்து, அவனோடும் அவன் பிள்ளைகளோடும் வளர்ந்து. எப்படி வீட்டில் வளருகிற மிருக ஜீவன் வீட்டில் பெற்ற பிள்ளைகளோடு வளர்ந்து. நான் அனுமதிக்கிறது இல்லை. எனக்கு ஒரு நாய் இருந்து, நாய் வளர்க்குறதே பிடிக்காது. ஸ்கூலில் படிக்கும்போது ஊழியத்துக்கு வர முன்னால் நாய் வளர்த்துருக்கிறேன். ஸ்கூலுக்கு போயிட்டு வரும்போது பிஸ்கட் வாங்கிட்டு வருவேன் எனக்கு ப்ரௌனிக்கு கொடுக்கறதுக்கு. செல்லமாக வளர்க்குறதெல்லாம் உண்டு. ஆனால் ஊழியத்துக்கு வந்தப்புறம் அது ஏன்னா நம்ம ஒரு நாய் வளர்ப்போம், நம்மளை பார்க்குறதுக்கு ஒரு ஆள் வருவாங்க, பாஸ்டரை பார்த்து ஜோம் பண்ணலான்னு. இது ஒரு கடி கிடைக்கும். இப்போ ஜெப குறிப்பு கூடிட்டு நாய் கடிச்சிச்சு ஆண்டவரே, அதனால் வேண்டாம். ஒரு மிருக ஜீவனும் வளர்க்குறதில்ல. ஏதோ அங்கே பாகோடுக்கு வந்தப்புறம் இந்த லாக்டவுனில் பிள்ளைகளுக்கு ஒன்றும் வழி இல்லாமல் எப்படியோ மோகனுக்கு அப்பான்னு நினைக்க பூனைக்குட்டி, அந்த பூனைக்குட்டியை வச்சு அது வீட்டில் கட்டில் ஏறிச்சுன்னா நான் படுற கோபம். ஆனால் இப்போ வளர்ந்துருக்க பூனைக்கு தெரியும் பாஸ்டர் ரூமுக்கு போகக்கூடாது. விசுவாசிக்கு தெரியுதோ இல்லையோ,
பாஸ்டர் ரூமுக்கு போகக்கூடாதுன்னு கதவு திறந்துருந்தா கூட இப்படி வந்து நிற்கும், கதவு சாத்தி இருந்தா தட்டும். என்னைய கூப்பிடுறதுக்கு இல்லை, என் மனைவியை கூப்பிடுறதுக்கு. நான் வெளியே போனாலும் அது கதவை தட்டிக்கிட்டே நிற்கும் வந்து. ஏன்னா தெரியும், இந்த மனுஷன் சாப்பாடு பட மாட்டான். தான் சாப்பிடும்போது ஒரு பிடி தயிர் சோறு வைப்பேன் அதுக்கு, பூனைக்கு. நான் சாப்பிடும்போது ஏன்ட்டு அது வாங்குகிற சாப்பாடு அவ்வளோதான். நான் சாப்பிடும்போது தயிர் ஊற்றி சாப்பிடுவேன் நல்லா. அப்போ அதுக்கு என்கிட்ட வந்து நிற்கும். நான் கொடுக்கலன்னா காலில் ஏறி தட்டும். அப்போ தட்டினோடனே அது ரொம்ப தட்டுச்சுன்னா என் ட்ரெஸ்ஸே கிழிஞ்சிரும், நகம் இருக்குது பார்த்தீங்களா, அதனால் உடனே இறங்குன்னு கீழேன்னு சொல்லிடுவேன். அப்புறம் ஒரு பிடி தயிர் சோறு வைப்பேன். அது சந்தோஷமாக சாப்பிட்டுட்டு போய் படுத்துக்கணும். சந்தோஷமாக சாப்பிட்டு படுத்துக்கணும். நம்மளோடு கூட வளர்கிறதுக்கு விடமாட்டோம் சில நேரம். அதுக்கா டாகுக்கு ஒரு ஹவுஸ், டாக் ஹவுஸ், அதுக்கு வீட்டில் இருக்கட்டும். நம்ம வீட்டுக்குள்ளே வந்துச்சுன்னா, சில வீட்டில் போனால் நம்ம நாய்க்குடிக்குள்ளே போன மாதிரி இருக்கும், வீட்டுக்குள்ளே போன மாதிரி இருக்காது. அவ்வளோ வாடை அடிக்கும். யூரின் பண்ணி போட்டிருக்கோம், அங்கே அது பண்ணியிருக்கோம், இது பண்ணியிருக்கோம். அவங்க அதுக்குள்ளே வாழ்ந்துட்டு இருப்பாங்க அவங்க அதுக்குள்ளே. ஆனால் நமக்கு அதுக்குள்ளே போனோன்னே தெரியும், என்னது இது இவ்வளோ ஸ்மெல் அடிக்குது அப்படின்னு சொல்லி. இவன் தன் ஆடுகளை எவ்வளோ செல்லமாக வளர்த்துருக்கிறான் பாருங்க, எவ்வளோ செல்லமாக. ஆட்டுக்கும் மெய்ப்பனுக்கும் இடையே உள்ள உறவை இங்கே பார்க்க முடியுது. அது அவனோடும் அவன் பிள்ளைகளோடும் கூட வளர்ந்து. இந்த பூனையெல்லாம் கட்டிலில் போட்டு சில தூங்க வைப்பாங்க பக்கத்தில். கண்ணே தூங்கு மணி, அதுக்கு முடியெல்லாம் இவங்ககிட்ட போகும். அப்புறம் ஒரு நாள் டாக்டர்கிட்ட போகும்போது தான் சொல்லுவார், உள்ள நிறைய முடி இருக்குதா, இது எப்படி வந்ததுன்னு. பூனை முடி விஷம். அப்போ அதனால் எந்த மிருக ஜீவன்களானாலும் அதை அதுக்குரிய விதத்தில் நம்ம வளர்க்கிறது நல்லது. ஆனால் இவன் இதன் மேல் காட்டின பாசம், ஆட்டுக்கும் மெய்ப்பனுக்கும் உள்ள உறவுக்காக நான் சொல்லுகிறேன் இந்த பகுதியை. அதில் சொல்லப்பட்டிருக்கிறது அவனோடும் அவன் பிள்ளைகளோடும் கூட வளர்ந்தது. அந்த இது ஆடுன்னு சொல்லி கொஞ்சம் தள்ளி வைக்கல அவன். இது என் பிள்ளை, அது ஆடுன்னு சொல்லி தள்ளி வைக்கல, தன் பிள்ளைகளோடு கூட அதை வளர்க்கிறான். அப்புறம் அவன் வாயின் அப்பத்தை தின்று. அவன் என்ன சாப்பிடுவான்? அப்போ நான் கொடுத்த கொஞ்சம் தயிர் சோறு மாதிரி, நம்ம சாப்பிட்றதுல ஒரு பிடி கொடுத்த மாதிரி அதுக்கு என்ன செஞ்சிருக்கிறான்? அவன் வாயின் அப்பத்தை தின்று அவன் பாத்திரத்தில், ஐயோ இது சகிக்க முடியல, இது அவன் பாத்திரத்திலேயே குடித்து, எப்படி இருக்குன்னு தெரியல. அவன் அவ்வளோ பாசம், அவ்வளோ பாசம், அவ்வளோ பாசம். எல்லாரும் என் பையன் அந்த பூனையை எடுத்து அதுக்கு வாயில் முத்தம் கொடுப்பான். என்னடா இது, ஐயோ என்னதுன்னு சத்தம் போடுவேன். ஆனால் அந்த பிள்ளைங்களுக்கு அந்த இதுனா பாசம். இந்த மேய்ப்பனுக்கு அந்த ஆட்டுக்கு மேலே அவ்வளோ பாசம். நம்முடைய மேய்ப்பனாம் இயேசுவுக்கு நம்ம மேலே, நம்மளை ஆடுகள் என்று சொல்லுகிற அவருக்கு நமக்கும் ஒப்பிட்டே பார்க்க முடியாது. ஆனால் இந்த ஆடுகளின் மேல் அவர் வச்ச பாசம் அவ்வளவு பெரியது. அவன் வாயின் அப்பத்தை தின்று அவன் பாத்திரத்திலே குடித்து, அடுத்தது அவன் மடியிலே படுத்து கொண்டு. பார்த்தீங்களா, அது படுக்கிறது கூட எங்கே படுக்குது? மடியில் படுக்குது. அப்பா அன்பு அதிகம். உங்கள் வீட்டிலலாம் வச்சுருக்கீங்களா பூனை, கோழி? சிலர் கோழியை கூட அப்படி ரொம்ப அன்பு பாராட்டி வளர்ப்பார்கள். ஆடு அன்பு பாராட்டி வளர்ப்பாங்க, அன்பு பாராட்டி வளர்ப்பாங்க. நான் சின்ன பையனா, நான் 12th படிக்கிறது வரைக்கும் ஒரு சபையில் நாங்கள் விசுவாசிகளாக இருந்தோம். இதே மாதிரி ஃபுல் காஸ்பல் சர்ச்சில். அந்த சர்ச்சில் ஒரு வள்ளியூரில் பக்கத்தில் கோட்டையடின்னு ஒரு ஊர் இருக்குது, அங்கேருந்து குடும்பங்கள் வருவாங்க சபைக்கு. அதில் ஒரு குடும்பம் அன்பக்கா. நான் ஏற்கனவே அந்த அன்பக்காவை சொல்லியிருக்கேன். அந்த அன்பக்கா வீட்டில் சாம்ஜி உண்டு, என் தங்கச்சி பெல்லா உண்டு. அவங்க வீட்டில் ஒவ்வொரு ஆட்டுக்கும் எங்கள் பேரை வச்சுருக்கோம். அவங்களுக்கு பிள்ளைகள் கிடையாது. அதனால் நம்ம சாருக்க பிள்ளைகள் பேரை நம்ம ஆட்டுக்கு வச்சுருவோன்னு சொல்லி அவங்க வீட்டில் போனால் அங்கே சாம்ஜின்னு கூப்பிடுவாங்க. ஒரு ஆடு வரும். எங்களுக்கெல்லாம் விளையாடுறதுக்கு நிறையா, அவங்க ஆடு மேய்ச்சிட்டு இருக்கும்போது குச்சி கம்புன்னு ஒன்று, கம்பு செதுக்கி ஒரு இது 2 பக்கம் ஷார்ப்பாக இருக்கும்,
அது 4-5 செஞ்சுட்டு வருவாங்க. எதுக்குன்னா நாங்கள் குச்சிக்கம்பு விளையாடுறதுக்கு. அப்படி ரொம்ப ஐக்கியமான ஒரு குடும்பம். நம்ம பேரை அதுக்கு வச்சதுனால வருத்தப்படலை. நம்ம பேரை நான் மட்டும்தான் வைக்கணும்னு என்ன ரெஜிஸ்டராக பண்ணியிருக்கேன். ராணின்னு ஒருத்தருக்கு பேர் இருக்கும். யாருமே ராணின்னு வைக்கக்கூடாதுன்னு சொன்னால் எங்கே போகிறது? ஒரு இடம் போக முடியாது. அதனால் நம்ம பேரை சில நேரம் பக்கத்து வீட்டுக்காரவங்க நாய்க்கு கூட வச்சுருப்பாங்க, நம்மளை பிடிக்காமல் வச்சுட்டு போட்டு. நம்மளை பிடிக்காமல் வச்சுருப்பாங்க, வச்சுட்டு போட்டு. இவன் ஆடு இவனுடைய மடியிலே வளருது. இவன் மடியில் அவ்வளோ தூரம். மேய்ப்பன் ஆட்டை மடியில் வளர்க்குறான், மடியில் வளர்க்குறான். அது மட்டுமல்ல, அவனுக்கு ஒரு மகளை போல இருந்தது. அவனுக்கு ஒரு மகளை போல் அவ்வளவு தூரம் உரிமை கொடுத்திருக்கிறான். மேய்ப்பன் ஆட்டுக்கு கொடுத்திருக்கிற உரிமை அவ்வளவு. மேய்ப்பன் ஆட்டுக்கு கொடுத்திருக்கிற உரிமை அவ்வளவு. பார்த்தீங்களா? அப்போ மேய்ப்பன் என்ன அளவுக்கு கேர் பண்ணுறாங்கிறத தாவீதையும் ஆடுகளையும் வச்சு சொன்னேன். அதே மாதிரி ஒரு தரித்திரனும் அவனுக்கு இருந்த ஒரே ஆடை வைத்துன்னு சொன்னேன். யோவான் சுவிசேஷம் 10ஆம் அதிகாரத்தில் முதல் 5 வசனத்திலிருந்து ஆட்டினுடைய 7 தன்மைகளை உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆட்டினுடைய 7 தன்மைகள். இன்னைக்கு கிறிஸ்துவுக்கு நமக்கு இடையே இப்படிப்பட்ட ஒரு நல்ல ஐக்கியம் இருப்பதாக. யோவான் 10ஆம் அதிகாரத்தில் முதல் 5 வசனத்தில் இருந்து 7 காரியங்கள் ஆட்டின் தன்மை என்று சொல்லி நான் உங்களோடு சொல்ல விரும்புகிறேன். ஆடுகள்னா எப்படி இருக்கணும் அப்படின்னு. முதல் குறிப்பு என்னன்னா, வாசல் வழியாய் வரும் ஆடுகள். வாசல் வழியாய் வரும் ஆடுகள். ஆடுகள்னா எப்படி வரணும்னா வாசல் வழியாய் வரும். மேய்ப்பனும் வாசல் வழியாக தான் வருவான், ஆடுகளும் வாசல் வழியாக தான் வரும். 1-2 வசனங்களை வாசிக்கலாம். மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஆட்டு தொழுவத்துக்குள் வாசல் வழியாய் பிரவேசியாமல். அந்த தொழுவத்துக்குள் மேய்ப்பனானாலும் ஆடானாலும் எந்த வழியா வரணும்னா வாசல் வழியாய் பிரவேசியாமல் வேறு வழியாய் ஏறுகிறவன் கள்ளனும் கொள்ளைக்காரனுமாய் இருக்கிறான். அவனை ஆடுன்னு சொல்ல முடியாது, அந்த மேய்ப்பனை மேய்ப்பன்னு சொல்ல முடியாது. அந்த ஆடையும் கள்ளன் தான் சொல்லணும், அந்த மேய்ப்பனையும் கள்ளேன்னு தான் சொல்லணும். ஏன்னா இவன் வாசல் வழியாக வரமாட்டான். எந்த திருடனாவது வீட்டில் கேட்டில் நின்றுட்டு பெல் அடிச்சுட்டு அம்மா கதவை திறங்க கேட்டு வந்திருக்கானா? ஆஹா, ஒத்துன்னு வரமாட்டான். எந்த ஜன்னலை உடைக்கலாம், எந்த பின் கதவை உடைக்கலாம், எந்த கூரையில் ஓட கலத்தலாம், எந்த குறுக்கு வழியில் வரலான்னு தான் பார்ப்பான். அதுதான் வாசல் வழியாக பிரவேசிக்கிறதுக்கும் வேறு வழியாக. அப்போது நமக்கும் கிறிஸ்துவுக்கு இடையே உள்ள உறவில் மேய்ப்பன் ஆடு உறவு. இந்த ஆடுகள் எப்படிப்பட்ட ஆடுகளாக இருக்கும்னா வாசல் வழியாய் பிரவேசிக்கிற ஆடுகளாக இருக்கணும். நீங்கள்லாம் எந்த வழியாக வந்தீங்க? நீங்கள்லாம் எந்த வழியாக வந்தீங்க? சந்தேகம் இல்லையே. 1ஆம் வாசலா, 2ஆம் வாசலா, 3ஆம் வாசலா? சர்ச்சில் இதில் 3 வாசல் இருக்குது. 1ஆம் வாசல், இது ஒரு வாசல் இருக்குது. இது பிரதான ஆசாரியனுக்கு வாசலாக இருக்கும். கர்த்தர் வருகை வரும்போது திறக்கப்படட்டும். இது பிரதான ஆசாரியனுடைய வாசல். விட்டுருவோம். 1, 2, 3, 4. சரி, நான் இந்த வாசலை கேட்கல, ரட்சிப்பின் வாசலை கேட்குறேன். சபைக்குள்ளே எந்த வாசல் வழியாக வந்தீங்க? சிலர் வருவாங்க வேறு வழியாய். வேறு வழியாய் எப்படின்னா கல்யாணத்துக்காக வருவாங்க. கல்யாணத்துக்காக சில சர்ச்சில் சொல்லுவாங்க 3 வாரம் வந்தால் உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைப்போம். நல்லா இருக்குதே. பொண்ணு அந்த சபையை சார்ந்ததாக இருக்கும். அப்போ இவங்க உடனே 3 வாரம் அந்த சர்ச்சுக்கு போயிடுவாங்க. இது எந்த வழியாக போனது? இது கல்யாணம் என்னும் வாசல் வழியாய் போனது. கல்யாணம் என்னும் கல்யாணத்துக்காக சில நேரம் சிலர் சபைக்குள்ளே வருவாங்க பணத்துக்காக. இந்த சர்ச்சில் போனால் எல்லோரும் சேர்ந்து உடனே நமக்கு பணம் கலெக்ட் பண்ணி தருவாங்க. சிலர் இதுக்காகவே சர்ச்சுக்கு வருவாங்க. என்கிட்ட வந்து கேட்பாங்க, பாஸ்டர் ஒரு சாட்சி நான் சொல்கிறேன், எனக்கு கண்ணு தெரியாது, போட்டில் நான் அடிபட்டு கண்ணு தெரியாமாச்சு. இவர் சாட்சிக்காக வரல, முடிஞ்ச அப்புறம் கலெக்ஷனுக்காக வந்திருக்காரு. சாட்சி சொல்லணுமானா ரோட்டில் வீடுகளில் எத்தனையோ இடத்துல ஹிந்து குடும்பங்கள் இருப்பாங்க. போனோம், நான் என் வாழ்க்கையில் இப்படி அடிக்கப்பட்டேன், இயேசுவை ஏற்றுக்கொண்டேன், இன்றைக்கி என்னை ஆண்டவர் நடத்திட்டு இருக்காரு, கண்ணு தான் தெரில ஆனால் சந்தோஷமாக என்னை வச்சிருக்கிறாரு அப்படின்னு சொல்லி சாட்சி சொல்லணும்.
அதுக்கு இல்லாமல் இவங்க வருவாங்க இப்படி. அதனால் அப்படிப்பட்டவங்கள நான் பொதுவாக சபையில் சாட்சி சொல்ல யாருக்குமே, நான் இங்கே வந்தபோது இதுவரை எத்தனையோ பேர் வந்தாச்சு. ஆண்டவர் உங்கள் சபையை தான் காட்டினார், வந்து வேணால் உட்காந்து ஆராதிச்சுட்டு போங்க. இன்னைக்கு பிரசங்கம் பண்ண சொன்னார், அப்புறம் என்கிட்ட சொன்னது யாருன்னு கேட்பேன். இப்படியெல்லாம் கேட்ட உடனே அவங்களுக்கு புரிஞ்சிடும். ஆண்டவர் என்கிட்ட பேச வார்த்தை தந்துட்டு உங்கள்கிட்டையும் கொடுத்துட்டு 2 பேரையும் சேர்ந்து பேச சொன்னாரா? நான் பேச நீங்கள் மொழிபெயர்க்க போகிறீங்களா, அல்லது நான் பேசி நீங்களும் பேச போகிறீங்களா? அதுக்கு இங்கே அனுமதி கிடையாது. அதுக்கு நாங்களாக உங்களை அழைச்சோன்னா உங்களை பயன்படுத்துவோம், நீங்களாக வந்து கேட்டிங்கன்னா நாங்கள் பயன்படுத்த மாட்டோம். அப்படிப்பட்ட வழக்கம் கிடையாது. அதுக்கு சில சபைகள் இருக்கும், காலையிலே பாஸ்டர் பார்த்துட்டு யாராவது வரமாட்டாங்களா இன்னைக்கு பேசுகிறதுக்கு, நம்ம என்ன செய்ய வரட்டு யாராவது, அவங்க கொடுப்பாங்க இடம். ஆனால் நம்ம சபையில் அப்படி இல்லை. ஒரு மெய்ப்பன்னா சபைக்கு மெய்ப்பன் உத்தரவாதி. அல்லேலூயா. ஒரு கூலிக்காரனை வச்சு சபையை நடத்துகிறது சபையல்ல. நடத்தலாம், கூலி கொடுத்து ஒருத்தருக்கு சம்பளம் கொடுத்து நீ அந்த பிரான்ச்சை கவனிச்சுக்கோ, நீ அந்த பிரான்ச்சை கவனிச்சுக்கோ. இது கூலி கொடுத்து நடத்துகிறது ஊழியம் அல்ல. ஒரு ஊழியக்காரன்ட்டே கொடுக்கலாம் அதை, நீ மெய்ப்பனப்பா என்கிட்ட வளர்ந்துருக்கா, நீ அந்த சபையை நீ நடத்து அப்படின்னு சொல்லி. இவருக்கு வருமானம் இவருக்கு வரணும், காணிக்கப்பட்டு இவருக்கு வரணும், கூட்டம் நடத்துறதெல்லாம் இன்னொருத்தர். இவர் தான் கூலிக்காரர். காணிக்கப்பட்டியை மட்டும் திறக்கிறதுக்கு வந்துடுவார் மாதம் தவறாமல், ஏன்னா அதில் உள்ளதெல்லாம் எடுக்கிறதுக்கு. அதில் உள்ள இல்லை, ஒரு மெய்ப்பன் சபையை நடத்த வேண்டும். ஒரு மெய்ப்பன் சபையை நடத்த. சில நேரம் அசிஸ்டன்ட் பாஸ்டர்ஸ் வர ஆரம்பிச்சிட்டாலே சில நேரம் அந்த மெய்ப்பனுடைய ஊழியம் சபையில் தடைப்படும், பாதிக்கப்படும் மெய்ப்பனுடைய ஊழியம். ஏன்னா எல்லா அசிஸ்டன்ட் பாஸ்டர்ஸ்க்கும் மெய்ப்பனின் உள்ளம் வராது. மெய்ப்பனின் உள்ளம் அதுக்கு ரொம்ப ட்ரைனிங் தேவை, அதுக்கு நல்ல உருவாக்கப்படுதல் தேவை. அப்படிப்பட்டவங்களா இருந்தால் தான் அந்த மெய்ப்பனின் உள்ளம் அவங்களுக்கும் வரும். அப்புறம் அவங்க ஆடுகளை ரொம்ப நேசிக்க ஆரம்பிச்சிருவாங்க. இதை தலைமை சபையின் தலைமை போதகர் பார்ப்பார், நம்மளை விட ரொம்ப நேசிக்கிறாரு, இனி கவத்தி கொண்டு போயிடுவாருன்னு சொல்லி இவரை தனியாக அனுப்பிடுவார். அப்போ நல்லது. ஒரு சபையின் மெய்ப்பன் நடக்கிற நிறைய அனுபவங்களில் நான் உங்களோடு பேசுகிறேன். கர்த்தர் நம்மளை வச்சிருக்கிற இடத்துல எப்படிப்பட்ட ஆடாக இருக்கணும்? ஒரு குறிப்பு, வாசல் வழியாக வரும் ஆடுகளாக இருக்க வேண்டும். பணத்துக்காக சிலர் சபைக்குள்ளே வருவாங்க, உதவிக்காக சிலர் சபைக்குள்ளே வருவாங்க. ஒரு 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 ஃபேமிலி எங்கே கூட்டிகிட்டு வந்தார் ஒரு பிரதர், வேற ஒரு சர்ச்சில் உள்ளவர் தான். அந்த கூட்டிகிட்டு வந்த பிரதர் ஹிந்து குடும்பம். அப்போ அவங்களுக்காக சில ஆலோசனை சொல்லி அவங்களுக்காக ஜோமணி வாங்க, ஞாயிற்றுக்கிழமை தூரம்தான் பரவாயில்ல வாங்க அப்படின்னு சொல்லி. அப்போ அவங்க வரல. அப்போ கூட்டிகிட்டு வந்த பிரதர் ஃபோன் பண்ணி கேட்டிருக்காரு. அப்போது வர முடியலை, ரொம்ப மழையாக இருந்துச்சு, வரல. சரி அடுத்த வாரமாவது வரணும் அப்படின்னு. அப்போது அந்த பிரதர், ஹிந்து பிரதர் சொன்னாராம், எனக்கு அவசரமாக இவ்வளோ பணம் தேவைப்படுது, நீங்கள் கொடுங்களாம் அப்படின்னு. இவரோ பாவப்பட்டவர், இவர் என்கிட்ட இல்லைன்ட்டார். அதுக்கப்புறம் இப்போ ஃபோன் பண்ணால் பிளாக் பண்ணியாச்சு, நம்பரை பிளாக் பண்ணி. அப்போ அவருக்கு ஒரு எண்ணம், ஒருவேளை என்னவா இருந்திருக்கலாம் தெரில, ஒரு உதவி செஞ்சுவாங்க கிறிஸ்தவங்கன்னா, ஒரு உதவி செய்வாங்க. அப்படி உதவி செய்கிறது தப்பல்ல, ஆனால் உதவிக்காக ஆண்டவரிடத்தில் வருகிறது தவறு. கிறிஸ்துவை இரட்சகராக அவங்க ஏற்றுக்கொள்ளும். வரும்போது அவங்களுக்கு ஒரு உதவி நம்ம கொடுக்கறது நல்லது. 2வது குறிப்பு 2ஆம் வசனத்தில் மெய்ப்பனுக்கு கீழான ஆடுகள். ஆடுகளின் 7 குறிப்பை உங்களோடு சொல்லுகிறேன் வேகமாக. மெய்ப்பனுக்கு கீழான ஆடுகள் என்னன்னா, ஆடுகளின் மெய்ப்பனாய் இருக்கிறான் என்று அந்த வசனம் சொல்லுகிறது. 2வது பகுதி, ஆடுகளின் மெய்ப்பனாய் இருக்கிறான்னா அந்த ஆடு எப்படிப்பட்ட ஆடுனா, அது மெய்ப்பனுக்கு கீழான ஆடு. அப்போ ஆடு எப்போவுமே மெய்ப்பனுக்கு கீழே இருக்கும், மெய்ப்பனுக்கு கீழே இருக்கும். அது ஒரு நல்ல பண்பு. இயேசு நல்ல மெய்ப்பன்னா அவருக்கு கீழே இருக்கணும், அவருக்கு மேலே ஏறிடக்கூடாது. ஒரு நேரம் பேதுரு கொஞ்சம் மேலே ஏறினா, இதெல்லாம் உமக்கு நேரிடப்படாது அப்படின்னா, அப்பாலே போ, அவனை விரட்டலை, அவன் மறுதளிச்சு போன போது கூட அவனை விடலை. அப்படிக்கு இயேசு அவனை பிடிச்சு வச்சிருக்கிறாரு. ஆனால் அப்பாலே போ சாத்தானே அப்படின்னு சொல்லி சொல்லிட்டார். அப்பா ஏன்னா கொஞ்சம் மேலே ஏறும்போது மெய்ப்பனுக்கு கீழான ஆடுகள், நாம் அவர் கைக்குள்ளான ஆடுகள்னு சொல்லியிருக்கு. அவர் கைக்குள்ளான மெய்ப்பனுக்கு கீழ்ப்படிஞ்சு போகிற ஆடுகள்னா அது ஒரு நல்ல சந்தோஷமான மந்தைன்னு அர்த்தம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆடுகள்லாம் சொல்லுது,
எங்கிட்ட கேட்காம நீங்கள் ஒன்றும் செய்யக்கூடாது. ஒரு கடை வந்து இப்படி சுற்றி கொம்பு வச்சுட்டு இருக்கிறது ஒரு நாள் மேய்ப்பன்ட்ட வந்து சொல்லுது, நான் என்கிட்ட கேட்காம நீ ஒன்றும் செய்யக்கூடாது. மேய்ப்பனுக்கு பார்த்தாலே பயமா இருக்கு, அந்த ஆட்டை பார்த்தாலே பயமா இருக்குது. ஆனா இந்த கடாவை பார்த்தா நமக்கே பயம் தெரியுமா? ஒன்று வருதுன்னா நம்ம கொஞ்சம் ஒதுங்கிடுவோம், ஏன்னா அது சுத்தின கொம்பெடுத்து ஒரு குத்து குத்திட்டான். இந்த மேய்ப்பனும் பார்க்கறான், ஐயே இந்த கிறிஸ்துவின் மந்தைக்குள்ள இந்த கொழுப்பு ஆடு எப்படி வந்துச்சு? வரும்போது கொழுப்பு கிடையாது, வரும்போது நோஞ்சானா ஒன்றும் இல்லாததா கஞ்சிக்கு வழி இல்லாம வந்த ஆடு. இவன் போட்ட சாப்பாட்டில் இன்னைக்கு கடா கொம்பு. கொஞ்சம் நினைச்சு பார்க்கணும், இந்த மந்தைக்குள்ள வச்சு கர்த்தர் என்ன போஷித்து என் குடும்பத்தை நடத்தின விதம் என்ன? இன்னைக்கு கொம்பு இருக்குதுன்னா அது அவர் தந்த அன்பு. இன்னைக்கு நான் புஷ்டியா இருக்கிறேன், என் பிள்ளைகள் நல்லா இருக்கிறாங்கன்னு சொன்னா அது அவர் தந்த கிருபை. மெய்ப்பனுக்கு அடங்கி இருக்கிற ஆடுகள், மெய்ப்பனுக்கு அடங்கி இருக்கிற ஆடுகள். மூணாவது குறிப்பு 3ஆம் வசனத்தில் சொல்றேன், வாசல் காக்கிறவனோடு நல்ல உறவு உள்ள ஆடு. வாசல் காக்கிறவனோடு நல்ல உறவு உள்ள ஆடு. ஒருத்தன் வாசல்ல இருப்பான், ஒருத்தன் வாசல்ல இருப்பான். வாசலை காக்கிறவன் அவன், மந்தையை குறித்து பாதுகாக்கிற ஒரு காவலாளி வாசல்ல இருக்கிறான். இந்த ஆட்டுக்கும் வாசல் காவல்காரனுக்கும் நல்ல உறவு, நல்ல உறவு. 3ஆம் வசனத்தை வாசியுங்கள். வாசலை காக்கிறவன் அவனுக்கு திறக்கிறான். போதும். அப்ப வாசல்காரனுக்கும் இவனுக்கும் உறவு இருக்கா? இப்போ சுகின் ஹாஸ்டல்ல இருக்கான், வாட்ச்மேன் ஒருத்தர் உண்டு. இவன் போகும்போது இவனை உள்ள விடுறாருன்னா இவனுக்கும் அவருக்கும் ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் இருக்குன்னு அர்த்தம். போகும்போதே மறிச்சிடுறாரு, என்ன 7 மணிக்கு உள்ள வர வேண்டிய நீ 7:15 வந்திருக்கிறா, நில்லுங்க. நானும் ஹாஸ்டலில் இருந்திருக்கிறேன். அந்த குறிப்பிட்ட டைமுக்கு உள்ள ஹாஸ்டலுக்குள்ளே போயிடணும், அதுக்கப்புறம் வெளியே இருக்கக்கூடாது. பெர்மிஷன் ஸ்லிப் இருந்தால் போயிட்டு வரலாம். வாசல் காக்கிறவன், சிலர் அந்த வாட்ச்மேனை நல்லா ஐஸ் வச்சு வச்சுருப்பாங்க. ஐஸ் வச்சு அந்த வாசல் காக்கிறவனுக்கும் அவங்களுக்கு இடையுள்ள நல்ல உறவு. சபையில் உள்ள வாசல் காவலனுக்கு ஐஸ் வைக்க முடியாது, அதெல்லாம் வைக்க முடியாது. ஆனால் வாசல் காக்கிறவனோடு நல்ல உறவு. அதை எப்படி தெரியுதுன்னா, வாசலை காக்கிறவன் அவனுக்கு திறக்கிறான். எல்லாருக்கும் திறக்க முடியுமா? வாசல் காக்கிறவன் எல்லாருக்கும் திறக்க முடியுமா? திறக்க முடியாது. வாசல் காக்கிறவன் நின்றுட்டு யார் இந்த ஆட்டுக்கு மந்தைக்குள்ளே உண்டோ அவங்கள பார்த்தவொடனே, வா வா வந்துட்டியா வந்துட்டியா, பிரைஸ் எல்லாம் உள்ளப்போ. அப்போ வாசல் காக்கிறவனோடு நல்ல உறவு ஆடுகளுக்கு இருக்க வேண்டும். வாசல் காக்கிறவனோடு நல்ல உறவு இருக்க வேண்டும். 4வது குறிப்பு 3ஆம் வசனத்தில் செவி கொடுக்கும் ஆடுகள். ஆடுகளை பற்றி சொல்கிறேன். செவி கொடுக்கும் ஆடுகள் மிக குயிக்காக சொல்லி நிறைவு செய்கிறேன். அதில் சொல்லியிருக்க ஆடுகள் அவன் சத்தத்துக்கு செவி கொடுக்கிறது என்று 3ஆம் வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அப்போது இது செவி கொடுக்கும் ஆடு, செவி கொடுக்கும் ஆடு, செவி கொடுக்கும் ஆடு. ஹிப்சன் அப்படின்னு கூப்பிட்டா அவனுக்கு கேட்குது, கூப்பிட்டா கேட்குது. சில நேரம் இங்கேருந்து கூப்பிட்டாலே கேட்குது, இங்கேருந்து சர்ச்சில் நின்று கூப்பிட்டாலே வீட்டில் அவனுக்கு கேட்குது, அவ்வளோ தூரம் தான் இருக்குது. அப்போது சில ஆட்டுக்கு காதே கேட்காது, கேட்கும் கேட்காத மாதிரி இருந்துக்குவாங்க, கேட்கும் கேட்காத மாதிரி எழுந்துக்குவாங்க, கேட்காத மாதிரி. சில கேட்கக்கூடாதுன்னு மெய்ப்பன் சொன்னால் கேட்கவே மாட்டாங்க. மெய்ப்பன் சொன்னால், ஒரு வீட்டில் சொன்னாங்க, என் பையனை கொஞ்சம் தூரம் போன்னு சொல்லணுமானா, டேய் இங்கே வாடா அப்படின்னு கூப்பிட்டா போதும், தூரம் போயிடுவான். இங்கே வாடான்னு சொன்னோன்னா அவன் பார்ப்பான், நம்மளை கூப்பிட்டா நம்ம இதுக்கு போனோம், நம்ம விலகி போவோம். பார்த்தீங்களா? செவி கொடுக்காத ஆடுகள், செவி கொடுக்காத. ஒரு மந்தையில் இருக்கிற விசுவாசிகள் மெய்ப்பனின் சத்தத்துக்கு செவி கொடுக்கிற ஆடுகளாக இருக்கும். அல்லேலூயா, செவி கொடுக்கிற ஆடுகளா. இப்போ பாஸ்டர் எல்லாம் நடத்திட்டு இருக்கோம், அவரும் ஒரு மெய்ப்பன். எப்படி இயேசு மந்தைக்கு மெய்ப்பனோ
அதே போல் கர்த்தர் சபையின் போதகரை மெய்ப்பனாக வைக்கிறார். அப்போ பாஸ்டர் அவங்க நடத்தும்போது மெய்ப்பன் அவர் சொல்லுவார், இப்போ நாம் எல்லாரும் முழங்கால் படியிடுவோமான்னு. சில ஜென்மங்களுக்கு காதே கேட்காது, சிலருக்கு காதே கேட்காது. நான் அதனால் சிலரை சொல்லுவேன், முடிந்தவர்கள் முழங்கால் படியிடலாவா? ஏன்னா எல்லாராலும் முடியாது, எனக்கு தெரியும். எல்லாராலும் எனக்கு முடிஞ்சதெல்லாம் உங்களுக்கு முடியும்னு நினைக்கக்கூடாது, எனக்கு முடியாததெல்லாம் உங்களுக்கும் முடியாதுன்னு நினைக்கக்கூடாது. இப்போ என்னால் ஒரு இடத்துல ஏறி ஏதாவது செய்ய முடியாததை ஹிப்ஸனால் செய்ய முடியும். இப்போ இன்றைக்கி ஒரு பல்பு மாட்ட வேண்டியது இருந்து, அப்போது நான் அந்த பல்பை எடுத்து கையில் பார்த்தேன், கலந்து வருது. அப்போ இதுக்கு ஒரு டேப் போடணும். வீட்டில் போய் திரும்ப அதுக்கு ஒட்டி ஒரு சேர் எடுத்து போட்டு மேலே ஏறி அதில் ஒன்று மாட்டினேன். அப்போ யாருமே இல்லை. அதனால் நான் என்ன செஞ்சேன், சரி கூட்டத்துக்கு முன்னால் அதில் வெளிச்சம் வேணுமே அப்படிங்கிறதுக்காக. அப்போ எனக்கு முடியாதது எல்லாருக்கும் முடியாதுன்னு சொல்ல முடியாது, சிலரால் செய்ய முடியும். உங்களுக்கு முடிஞ்சதெல்லாம் எனக்கும் செய்ய முடியும்னு சொல்ல முடியாது, ஒவ்வொருத்தருடைய நிலை. அதனால தான் முழங்கால் படியிடுதல் என்பது, உங்களால் முடிஞ்சால் முழங்கால் படியிடுங்க, இல்லைன்னா எழும்பியாவது நின்று கர்த்தரை ஆராதி. முடியாட்டி எழும்பி நில்லுங்க. அதுவும் முடியாதான்னு எனக்கு தெரில. அப்போ நான் கண்டுபிடிக்கணும்னா அந்த நேரத்தில் என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ள அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே, ஆமென், அல்லேலூயா 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 போட்டுட்டு பார்க்கணும் எழும்புறாங்களா இல்லையா. அது மட்டும் எழும்பி போயிடுவாங்க. தூங்கிட்டு இருக்கிற பிள்ளை மட்டும் கிடக்கும். அப்போ உங்க மனசு கேட்கும்போது சில வைகளுக்கு செவி கொடுக்கணும். சரி, 5வது குறிப்பு சொல்லுகிறேன். பெயர் சொல்லி அது தன்னை கூப்பிடும் போது புரிந்து கொள்ளும் ஆடுகள். 5வது குறிப்பு என்ன தெரியுமா? தன்னை கூப்பிடும் போது புரிந்து கொள்ளும் ஆடுகள். தன்னை கூப்பிடும் போது அந்த ஆட்டுக்கு புரியும். சதீஷ், அப்போ அவனுக்கு புரிஞ்சிச்சு. தன் ஆடுகளை பெயர் சொல்லி அழைக்கிறான்னு இருக்குதா? தன் ஆடுகளை பெயர் சொல்லி. ஒரு பாஸ்டர் சபையில் இருக்கிற எல்லாருடைய பெயரையும் அறிஞ்சிருக்கணும், அவங்க பிள்ளைகள் பெயரை அறிஞ்சிருக்கணும், அவங்களுக்காக சொல்லி ஜெபிக்கணும். அந்த சோப்பு சட்டை, அந்த கருப்பு, இப்படி என்னைக்கு தெரிஞ்ச 7 கலரையே சொல்லிட்டு இருக்கக்கூடாது. வயலட், இண்டிகோ, ப்ளூ, க்ரீன், எல்லோ, ஆரஞ்சு, ரெட்டு, 7 கலரையே சொல்லிகிட்டு இருக்கக்கூடாது. 70 விசுவாசிகள் இருப்பாங்க, 200 விசுவாசிகள் இருப்பாங்க. ஒன்று ஒன்றா பேர் என்ன செய்யணும்? படிக்கணும், பேர் படிக்கணும், பிள்ளைகளுடைய பெயரையும் படிக்கணும். படித்து அவன் பெயர் சொல்லி அழைக்கிறான். இயேசுவுக்கு கூட்டத்திலே இல்லாதவன் பெயரும் அவருக்கு தெரியுது. இயேசுவுக்கு கூட்டத்திலேயே இல்லாத, அப்போ இந்த சபையில் இல்லாத ஊரில் உள்ள சிலருக்கு பேர் எனக்கு தெரியணும். சிலருடைய பேர் தெரியணும். பழகும்போது உங்கள் பேர் என்ன? அப்போ என் மனசில் வச்சு ஜெபிக்கணும், ஆண்டவரே இவங்களுக்காக ஜெபிக்கிறேன். பெயர் சொல்லி அழைக்கிறான். இயேசு சகையுவேன்னு கூப்பிட்டார். பேதுருவேன்னு கூப்பிடுறது ஈஸி, அப்படிதான். நான் ஏன்னா கூடவே இருக்கிறவன். யோவான்னு கூப்பிடுறது ஈஸி, அவனை தெரியும், அடிக்கடி பார்க்கறது. சகையுவை என்னைக்கு பார்த்தாரு? பார்க்குற முதல் நாளே பெயர் சொல்லி கூப்பிடுறார், பெயர் சொல்லி அழைக்கிறார். அப்போ தன்னை கூப்பிடுகிற போது புரிந்து கொள்ளும் ஆடுகள். புரிந்து கொள்ளும். அடுத்த 2ஐயும் சொல்லி முடிக்கட்டுமா? 3ஆம் வசனத்தில் இருக்கு, வெளியே நடத்தும் போது உடன் செல்லும் ஆடுகள். இந்த ஆடுகளுடைய 7 தன்மையை சொல்லி வர்றேன். வெளியே நடத்தும் போது உடன் செல்லும் ஆடுகள் வசனத்தில் இருக்கு. நான் எல்லாத்துக்கும் ஆதாரம் 3ஆம் வசனம்னு சொன்னேன். அவைகளை வெளியே நடத்தி கொண்டு போகிறான். வெளியே நடத்தி கொண்டு. சில ஆட்டுக்கு வெளியே நடத்தினா பிடிக்கவே பிடிக்காது. சில ஆட்டுக்கு வெளியே நடத்தினா பிடிக்கவே பிடிக்காது. சில வீட்டில் இருந்து மாட்டை இழுக்க தான் செய்யணும். இல்லை, உள்ளேயே கடந்து மேய்ப்பன் மந்தைக்குள்ளே வச்சிருக்கும் போது வச்சிருப்பான். சில நேரம் வெளியே நடத்துவான். வெளியே மேய்ச்சலுக்கு நடத்துகிறான். சிலருக்கு மேயணும்னா பிடிக்காது, இருந்த இடத்துலேருந்து சவிக்கணும்னா பிடிக்கும். இருந்த இடத்துலேருந்து சவிச்சுக்கிட்டே இருக்கலாம். ஆனால் போய் மேயணும் புல்லுள்ள இடங்களில். வசனத்தை வாசி, இன்னைக்கு 3 அதிகாரம் வாசி. இப்போ இன்னைக்கு இதில் பரீட்சை வைக்க போகிறேன், 15 நாளில் படிச்சுட்டு வா. இப்படி நடத்தினா வரவே மாட்டாங்க, இழுத்து. அதே போல் வெளியே நடத்துதல்லாம் இன்னொரு அனுபவம் என்னன்னா, ஊழியத்துக்கு வெளியே மேய்ப்பன் மந்தையிலிருந்து வெளியே, பிரதர்
நீங்கள் 2 பேரும் சேர்ந்து இந்த சண்டே ஸ்கூலில் இந்த 1 மணி நேரம் நடத்தணும். சில ஆடு வரவே வராது. எவ்வளோ சபைக்கு வாரேன் பாஸ்டர், சபைக்கு வரேன், அதோடு நிறுத்திக்குவோம். அதுக்கு மேலே என்னைய வெளியே இழுக்காது. ஒரு வீட்டு கூட்டம், வாங்க பிரதர் போவோம், சபையில் சொல்கிறோம். எல்லாருக்கும் டைம் சில நேரம் இருக்காது, சபையில் சொல்கிறோம் வீட்டு கூட்டம்னு. அப்போது இந்த மந்தை மேய்ப்பன் வெளியே நடத்தும்போது அது வெளியே நடக்கணும். அதுவும் சேர்ந்து என்ன செய்யணும்? வீட்டு கூட்டத்துக்கு வரணும். சிலர்லாம் எந்த வீட்டுக்கு வரமாட்டார்கள், ஏன்னா யார்கிட்டையும் சரியான அன்பு இல்லை. அதனால் நான் உண்டு, என் வீடு உண்டு, சபை உண்டு, நான் உண்டு. இல்லை, அப்படி இருக்கக்கூடாது. வளரணும், அன்பை பெருக்கிக் கொள்ளணும், யாவரோடு சகோதர சிநேகத்தை என்ன செய்யணும்? வளர்த்து கொள்ளணும். அதுதான் நம்ம செய்ய வேண்டிய காரியம். 7வது குறிப்பையும் சொல்லி ஜெபிக்கிறேன். அந்நியரை அறியாது. இந்த ஆடுகள் அந்நியரை அறியாது. 5 நிமிஷம் கூட ஆயிற்று, பரவாயில்ல, அந்த வார்த்தையை சொல்லி முடிக்கிறேன். அந்நியரை அறியாது. அப்படிப்பட்ட ஆடுகளாக இருக்கணும். அந்நியரை தெரியாது. அதுக்கு மெய்ப்பனை தெரியும், அதுக்கு மெய்ப்பனை தெரியும். சில ஆட்டுக்கு பார்த்தா மெய்ப்பனையும் தெரியும், மந்திரவாதியும் தெரியும், குறி சொல்கிறவனையும் தெரியும், நாள் பார்க்குறவனையும் தெரியும். சில வீட்டில் கேலண்டர் நாள் காட்டின்னு ஒன்று இருக்கும். சர்ச்சில் இருந்து ஒன்று தருவாங்க, அப்புறம் போன கடையிலெல்லாம் ஒன்று தருவாங்க. சிலர் வாங்கி போடுவாங்க. என்னென்னா நட்சத்திரத்தையும் காட்டணும் அந்த கேலண்டர், நல்ல நேரத்தையும் காட்டணும். இது மெய்ப்பனை மட்டும் அறிஞ்ச ஆடு கிடையாது. இது எல்லாத்தையும் பார்க்கும், எல்லாத்தையும் பார்க்கும், எல்லாத்தையும். நல்ல நேரம், எத்தனை மணிக்கு வீடு பால் காய்க்கலாம் அன்னைக்கு பார்க்கணும். 11 மணின்னு போட்டிருக்கோம் பாஸ்டர், 11 to 14க்குள் 11:15க்குள்ளே பால் காய்க்கணும். எப்படி? ஏன் இல்லை, நான் 10 மணிக்கு தான் வர முடியும். நான் சொல்கிறேன் 10 மணிக்கு நான் வந்துடுவேன். அப்போவே நம்ம ஆரம்பிச்சிடுவோம், அப்போவே ஆரம்பிச்சிடுவோம். அங்கே பால் காய்க்கிறதுக்கு ஆசாரி வந்து நிற்பார், அல்லது வேறு யாராவது வந்து நிற்பாங்க. ரொம்ப கவனிக்கணும். அந்நியனை அறியாத ஆடுகள் மந்தையில் இருக்கணும், வேறு யாரையும் தெரியாது. சில ஆட்கள்லாம் யார் கூப்பிட்டாலும் கூட்டத்துக்கு போயிடுவார். யார் கூப்பிட்டாலும் ஒரு தெய்வ பிள்ளைக்கு தெரியும், நம்ம சபையில் நமக்குடைய ஊழியத்தில் நமக்கு இருக்கிற ஜபங்கள், அதிலேயே நமக்கு பங்கு பெறதுக்கு சிலருக்கு நேரம் இல்லை. வீடுகளில் நடக்கிற மிஷினரி ஜபக்குழுக்கள், கிளை ஞாயிறு பள்ளி ஊழியங்கள், சபையில் நடக்கிற ஜபங்கள், இதிலேயே இதை விட்டுட்டு சுற்றி போவாங்க. அங்கே ஒரு வால் போஸ்ட் பார்த்தேன், அந்த வால் போஸ்ட்டில் உள்ள கூட்டம் எங்கே நடக்கு? அது அந்த கிரவுண்டில் நடக்கு, அந்த மண்டபத்தில் நடக்கு, அந்த இடத்துல நடக்கு. இப்படியே சுற்றிட்டே இருப்பார்கள். அது அல்ல கிறிஸ்துவின் மந்தையில் உள்ள ஆடுகள். அது அந்நியரை அறியாது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அந்நியரை அறியாத ஆடு. 5ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, அந்நியருடைய சத்தத்தை அறியாதபடியினால் அவைகள் அந்நியனுக்கு பின் செல்வது இல்லை, அவனை விட்டோடி போகும். கூப்பிட்டா கூட ஒரே ஓட்டம் ஓடிடும். நேற்று ஒரு வீட்டில் ஜோமனை போனோம். அந்த கேட்டில் தூணில் ஒரு பூனை உட்காந்துருந்து எங்களை கண்டா விலகவே இல்லை. தூணு ஒரு 5.5 அடி எங்கள் ஹைட்டுக்கு தான் இருக்கும். சில பூனெல்லாம் நம்ம பக்கத்தில் போனோன்னே ஓடியே போகும். இது அப்படியே உட்காந்துட்டே இருக்குது. ராஜு பிரதருடைய வீட்டில் அது அப்படியே உட்காந்து அப்படியே பார்த்துட்டே இருக்குது. அதுக்கு ஒரு யோசனை, நம்மளை விரட்டுனா போவோம், இல்லைன்னா இருப்போம் அப்படின்னு. விரட்டுனா போவோம், இல்லைன்னா இருப்போம். அந்நியனுடைய சத்தத்துக்கு செவி கொடுக்காத ஆடுகள். ஜெபிப்போமா? ஆடுகளுக்கும் மெய்ப்பனுக்கும் உள்ள ஒரு ஐக்கியம்தான் கிறிஸ்துவுக்கும் நமக்கும் இடையே உள்ள ஐக்கியம். அந்த ஐக்கியத்தை நினைத்து நம்ம எல்லாரும் ஒரு வார்த்தை ஜெபிக்கலாம். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம், தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். ஜெபிப்போம். ஆண்டவரே, நல்ல ஆடுகளாக நாங்கள் இருக்கணும் அப்பா. வாசல் வழியாய் பிரவேசிக்கிற ஆடுகளாக நாங்கள் இருக்கணும். மெய்ப்பனுக்கு கீழான ஆடுகளாக இருக்கணும். வாசலை காக்கிறவனோடு நல்ல உறவு இருக்கணும். செவி கொடுக்கிற ஆடுகளாக இருக்கணும். கூப்பிடும்போது புரிந்து கொள்ளுகிற ஆடுகளாக இருக்கணும். புரிந்து கொள்ளுகிற ஆடுகளாக இருக்கணும். வெளியே நடத்தும்போது உடன் செல்லுகிற ஆடுகளாக இருக்கணும். அந்நியரை அறியாத ஆடுகளாக இருக்கணும். கிருபை தாரும் ஆண்டவரே. அப்படிப்பட்ட நல்ல ஒரு உறவு, இயேசுவோடு எங்களுக்கு இருக்கிற உறவு, இயேசுவோடு எங்களுக்கு இருக்கிற உறவு ஆண்டவரே, அப்படிப்பட்ட நல்ல உறவை நீர் எங்களுக்கு தருகிறதற்காக நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே, நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. நம்ம எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா?
ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். மேய்ப்பனுக்கும் ஆடுகளுக்கும் உள்ள உறவே நமக்கும் கிறிஸ்துவுக்கும் இடையே உள்ள உறவாக இருக்கிறதற்காக கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். அல்லேலூயா. எங்கள் அன்பின் நல்ல பிதாவே, உமக்கு நன்றி சொல்லுகிறோம். கிறிஸ்துவோடு ஐக்கியமாய் இருக்கிறதற்கு உங்களை அழைத்த தேவன் உண்மை உள்ளவர். கிறிஸ்துவோடு உள்ள ஐக்கியம் என்பது ஒரு செடிக்கும் கொடிக்கும் உள்ள உறவு போல, ஒரு மேய்ப்பனுக்கும் ஆட்டிற்கும் இடையே உள்ள உறவை போல. அப்படிப்பட்ட உறவு எங்களுக்கும் உமக்கும் இடையே இருக்கட்டும். இன்னைக்கு நாங்கள் அதைத்தான் தியானித்தோம். கிறிஸ்துவோடு ஐக்கியப்பட்டிருப்பதற்கு, இயேசுவோடு ஐக்கியப்பட்டிருப்பதற்கு, ஆண்டவரோடு ஐக்கியப்பட்டிருப்பதற்கு நாங்கள் ஆடுகளைப் போல மடியில் வைக்கிறீங்க. உங்க பாத்திரத்தில், நான் பானம் பண்ணும் அதே பாத்திரத்தில், இந்த பாத்திரத்தில் நீங்கள் பானம் பண்ணும் இந்த அப்பத்தை புசித்து இந்த ஐக்கியத்தை எங்களுக்கு ஏற்படுத்தி தந்தீங்கப்பா. ஆண்டவரே, ஒரே போஜனம் எங்களுக்கு தந்தீரே, அதற்காக ஸ்தோத்திரம். உம்முடைய ஐக்கியத்திலே நாங்கள் எப்பொழுதும் ஜீவிக்க ஆண்டவர் கிருபை செய்வீராக என்று வேண்டிக் கொள்ளுகிறோம். ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதியும் பலப்படுத்தும். இந்த வாரத்தில் கர்த்தர் வேண்டிய கிருபை பலனை கொடும். தொடர்ந்து இருக்கிற உபவாச ஜெப நாட்கள், இந்த வருஷ கடைசியில் ஆண்டவருடைய பாதத்தில் தரித்திருந்து ஜெபிக்க கிருபை செய்யும்படியாய் வேண்டிக் கொள்ளுகிறோம். அன்பு தேவனுடைய கரத்தில் எங்களை முற்றிலுமாய் தாழ்த்தி தருகிறோம்ப்பா. எல்லா கனத்தையும் மகிமையும் தேவனே நாங்கள் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென்.